அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்கேல் 1:100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் டயக்ராம்ல. அப்படின்னா என்ன, அது எதுக்காக மென்ஷன் பண்றோம், அது எப்படி நம்ம கரெக்டா செட் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப எளிமையா பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு ஸ்கேல் அப்படின்றது என்னன்னு தெரியலையா, நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கும் போது ஸ்கேல் 1:100ல வரல, அல்லது சின்னதா வருது, கொஞ்சம் டயக்ராம் பெருசா வருது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அது எல்லாம் சால்வ் ஆயிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ப்ளூ பிரிண்ட் போடும்போது அந்த இடத்துல ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் எம்எம் அப்படின்றத நம்ம ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் மீட்டர், ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அதுக்கு கீழேயே நம்ம ஸ்கேல் 1:100 அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ நிறைய இடத்துல என்டிஎஸ் நாட் டு ஸ்கேல் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்கேல் 1:100 அப்படின்னு செட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நம்ம செக் பண்ணும் போது 1:100 வரல, இல்லை நிறைய பேர் ஒரு சில இன்ஜினியர்ஸ் கால் பண்ணி சார் ஸ்கேல் 1:100 கொடுத்துருக்கீங்களே அப்படின்னா என்ன, அது எப்படி கிளைண்ட் கேட்குறாங்க, அது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்கேல்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு பிளான் போடுறோம். நான் ஒரு 9 மீட்டருக்கு 12 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சைட் பிளான் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் போடுறேன். ஸோ 9 மீட்டருக்கு 12 மீட்டர் அப்படின்றது அந்த பிளாட்டோடைய சைஸ். நான் பிரிண்ட் அவுட் எடுக்க போறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு A4 ஷீட்ல. இப்போ A4 ஷீட்டோடைய ஆக்சுவல் சைஸ் பார்த்தீங்கன்னா 210 mm இன்டூ 297 mm. ஆக்சுவலா 0.2 இன்டூ 0.97 மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா நான் பிளான் போடுறது 9 மீட்டர் இன்டூ 12 மீட்டர். என்னுடைய பேப்பர் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.21 மீட்டர் இன்டூ 0.29 மீட்டர் அப்படின்றது தான் ஆக்சுவல் சைஸ். அப்ப நான் வரியிற சைஸ்லேயே பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன். இப்போ நான் 1 மீட்டர் பிளான் போடுறேன்னா 1 மீட்டர் பேப்பர்ல அப்படியே ஆக்சுவலா பிரிண்ட் அவுட் எடுத்தனா அது 1:1. இதுவே என்னால் அப்படி பண்ண முடியாது இல்லைங்களா. 9 மீட்டர் இன்டூ 12 மீட்டரை நம்ம ஒரு A4 ஷீட்ல எடுக்க முடியாது. அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, A4 ஷீட்டை நம்ம ஸ்கேல் பண்ணி 100 மடங்கு பெருசு பண்ணுறோம். எஸ்சி என்டர் கொடுத்துட்டு நம்ம 100ன்னு கொடுத்து பெருசு பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அப்படி பெருசு பண்ணக்கூடிய அந்த ஷீட்டுக்குள்ளே நாம் வரைஞ்சிருக்கக்கூடிய ஃபைல்ஸை இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் ஸ்கேல் 1:100. நம்ம செட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த A4 ஷீட்டுக்குள்ள எல்லாத்தையும் செட் பண்ணி நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம். அது 1:100. இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த டயக்ராமோடைய அளவு பார்த்தீங்கன்னா 5.49ன்னு இருக்கு. நீங்கள் இப்போ இந்த ஸ்கேலை கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே 0ல வச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக 5.5 5.49ன்ற இடத்துல நமக்கு 5.49 கரெக்டாக வந்திருக்கு. 7.62ன்ற இந்த இடத்துல கரெக்டாக 7.6க்கு அப்புறம் ஒரு சின்ன கேப் இருக்கு. இது 100% அக்யூரேட்டாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஸ்கேலை செட் பண்ணுங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் கூட அதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.